இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து பார்க்குறோம். டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸில் 2 டைப் இருக்குது. மைக்ரோ ஒன்று, மேக்ரோ ஒன்று. மைக்ரோ அப்படிங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இண்டிவிஜுவல் ஒரு பர்சனோடது, அதாவது ஹவுஸ் ஹோல்டிங், ஃபார்ம்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரிலாம் ஷார்ட்டாக மென்ஷன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ. அண்ட் சேம் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ரோ அப்படிங்கிறது ஹோல் எல்லாமே சேர்த்து வர்றது. நேஷ்னல் அவுட்புட், இன்ஃப்ளேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டேக்ஸஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோல் எல்லாமே சேர்த்து வர்றது மேக்ரோ. அதாவது மேக்ரோ அதாவது மைக்ரோவில் பார்த்தோம் அப்படின்னா நுண்ணியல் அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்ரோ வந்து பேரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்கனாமிக்ஸில் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ரோ அப்படிங்கிற வேர்ட்ஸை வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1933 நார்வே நாட்டில் இருக்க ஒரு எக்கனாமிஸ்ட் வந்து பொருளறிஞரான பேராசிரியர் ராக்னர் ஃப்ரீஸ் வந்து பயன்படுத்துகிறார் இந்த வார்த்தையை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜேஎம் ஹின்ஸ் என்ன பண்ணுறாரு, 1936 2 புக்கு, அதாவது என்னென்ன புக் அப்படின்னா இந்த 2 புக்கு, ஜென்ரல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் அண்டு மணி அப்படிங்கிற புக்கில் வந்து ரொம்ப தெளிவாக ரெண்டையுமே வேறுபாடுபடுத்தி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இது ரொம்ப ஃபெமிலியர் ஆகுது, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால. இதுதான் வந்து ஹின்ஸு மைக்ரோ அண்ட் மேக்ரோ அப்படிங்கிறது ஃபெமிலியர் யாரால் ஆச்சுன்னா ஜேஎம் ஹின்ஸ் இந்த எக்கனாமிக்ஸில் ஃபெமிலியர் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜேஎம் ஹின்ஸ் எழுதியிருக்காங்களா இந்த 2 புக்கு, அதாவது ஜென்ரல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணிங்கிற புக்கு பார்த்திங்கன்னா இது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸில் வந்து மாடர்ன் எக்கனாமிக்ஸ்னும் அழைக்கிறாங்க. தட்ஸ் ஆல்.